முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் திருவெண்காடு போகிறது விசேஷம். கண்டிப்பாக உங்களுக்கு சுபகாரியமெல்லாம் மேஷத்துக்கு நல்லது நடக்கும். கல்யாண அமைப்பு கைகூடும், பெற்றோர் பெரியோருடைய அனுகூலம் காணப்படும். அதே போல் தொழில் டெவலப் ஆகிறது மேஷத்துக்கு ரொம்ப விசேஷம். பண வரம் ஏற்படும். ஆனால் குரு 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன வரும்னா மணி வரும், துட்டு வருது தான். துட்டு வந்தால் அப்போ தொழில் வரும், அதிர்ஷ்டம் வரும், மன அழுத்தம் போகும். ஏற்கனவே இந்த தொழில் செய்யலாமா அந்த தொழில் செய்யலாமா 10 வருஷம்லாம் போராடி இருப்பாங்க. அவங்கெல்லாம் டக்குன்னு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிடுவாங்க. தெய்வீக காரியத்தில் அதிகமாக ஈடுபடுவாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையெல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் மாறிடும். இளம் வயதாக இருந்தாலும் திருமணத்தில் காதல் அமைப்பெல்லாம் டக்குன்னு கை கூடும். ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரச்சனை ஆகி டைவர்ஸு அது போய் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்த 40 வயசு 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கை கூடும். சண்டை போட்டு கோர்ட்டு கேஸு வக்கீல்லாம் பார்த்து டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க திருப்பி திடீர்னு ஒன்று சேருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் பலம் கொடுத்துரும், பெரிய பலத்தை கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். சுபகாரியங்கள் மேஷராசி இருக்க வீட்டில் டக்குன்னு நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க. 11ஆம் இடத்துல குரு ராகுவும் இருக்கிறச்ச, ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறச்ச என்ன வரும்? இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதில் முதலீடு பண்ணுறது, இதில் முதலீடு பண்ணுறது, சின்ன இதில் முதலீடு பண்ணி சம்பாதிக்கிறது, பெரிய யாருக்காவது மற்றவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுக்கறதுனால அவங்க உங்களை பங்குதாரராக போட்டுக்கிறது, ட்ராவல் வர்றது, இங்கே தொழில் பண்ணி இந்த மேஷ ராசிக்காரர்கள் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறது, இதெல்லாம் அற்புதமாக இருக்கும். நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஏற்றம் கிடைக்கும். அதே போல் கொஞ்சம் அப்பப்போ மனக்கிலேக்கியம் வரும். மனக்கிலேக்கியம்னா தெரியுமே, டிப்ரெஷன். அது மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் சொத்து. அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மன அழுத்தம் தீர்வதற்கு உண்டான மந்திர ஜபங்கள் கேட்பது நன்மை. மேஷத்துக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக லாபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபத்துக்கு கஞ்சனூர், நவகிரக ஸ்தலத்தில் கஞ்சனூர் போகும். ரிஷபத்திற்கு ஜென்மகுரு மாறுது. ஜென்மகுரு மாறுறது பெரிய விசேஷம். அதில் என்னன்னா வார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கும். ஜவாப் கொடுக்கறது, ஜாமீன் கொடுக்கறது இதெல்லாம் கூடாது, மாட்டிப்பீங்க. கோபமாக கத்துறது, எமோஷனலாக பேசுனீங்கன்னா பகையாயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா தேகாரைக்கும் நிம்மதியாகும். 2ல் இருக்கிற குரு 6ஆம் இடம் 8ஆம் இடம் பார்ப்பதனால் ரொம்ப நாளாக தொந்தரவு இருந்திருக்கும். 10 வருஷம் 15 வருஷம் இந்த நோய் தொந்தரவு, ஏதாவது சர்ஜரி பண்ண அதை பண்ணுன்னா கூட கேட்க மாட்டீங்க. டக்குன்னு போய் ஒரு நாள் நீங்களே போயிட்டு இந்த தொந்தரவே வேணாப்பான்னு பண்ணிவிட்டு 1 day 2 days ரிட்டர்ன் ஆகிடுவீங்க. பழைய கடனை பைசல் செய்வீங்க. மரண பயம் நீங்கும். தொழில் பயங்கரமாக வரும். எப்படி வரும்? குரு 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 10ல் ஏற்கனவே ராகு வரார். ஸோ 10ஆம் இடத்தை குரு பார்க்குறச்ச விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு ஸ்டேட்டஸ் வரும், ப்ரமோஷன் வரும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் யோகம் பெறும். எதிரிகளை ஜெயிப்பீங்க. அதாவது பெரிய பகையாக இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கெல்லாம் அதிலேருந்து வாழ்ந்து நிம்மதியாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சத்ரு நாசம் ஏற்படும். ஒன்று சத்துருக்கள் உங்களோடத்தில் சரண்டர் ஆவாங்க. உங்களுக்கு நல்ல தீர்க்கமான நட்பு கிடைக்கும். பெரிய அளவுக்கு நிம்மதி ஏற்படும். தயவுசெய்து கோபப்படுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதை மட்டும் ரிஷபம் கொஞ்சம் கவனித்தா போதும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ல் குரு வருவதனால் சுபகாரியத்திலோ சுபவிரயத்திலோ குறைகள் இருக்காது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசி. ஜென்ம குரு வரார். உங்கள் ராசிக்கு தான் குரு வரார். உங்களுக்கு அவர் பாதகாதிபதி. அதனால் வந்த உடனே 30 வயசு ஆனவங்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்க. ஹெல்த்து தான், குறிப்பாக ஹார்ட்டு, பிளட் சர்க்குலேஷன், பிரெயினுக்கு ஹார்ட்டுக்கு போகிறது, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, என்னென்ன இருக்குதோ ஃபேமிலி டாக்டரை வச்சு ஃபுல்லாக எடுத்துருங்க. இல்லை டாக்டர் நான் எடுத்துறேன்னு சொல்லுங்கள். நீ நல்லா இருந்தேன்னு டாக்டர் சொன்னால் கூட நம்பாது. அடுத்தது வண்டி வாகனத்தில் வித்தை காட்டக்கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் அமைப்பு, சுபகாரிய அமைப்பு ஏற்படும். சுபவரவு ஏற்படும். குழந்தை புத்திர சந்தானம் அனுகூலம் காணப்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீர்ந்துடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும்.
பெரிய அளவு சந்தோஷம் காணப்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். டப்புன்னு நல்ல விஷயம்லாம் நடக்கும். ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம்லாம் மேற்கொள்வீங்க. தெய்வ வழிபாட்டில் கோயில் கட்டுறது, கோயிலை புனரமைப்பது போன்ற விஷயம்லாம் செய்து முடிப்பீங்க. ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, அனுகூலம், ஏற்றமெல்லாம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். இடமாற்றம் வரும், வீடு மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும், உத்தியோக மாற்றம் வரும். வேணான்னு சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. கண்டிப்பாக செய்து தான் தீரணும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறது பெரிய அளவுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று பார்த்துக்கணும். ஜென்மத்தில் குரு வந்தாலும் அவை பகையுடைய வீட்டில் வருகிறார் குரு. அதனால் யாரிடத்தில் நெய்பர்ஸோடையோ உறவுக்காரங்களுடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ எங்கேயாவது சண்டை நடந்தால் சிவான்னு சொல்லிட்டு ஓடிடணும். ஏன்னா அந்த பக்கமே இருக்கக்கூடாது. இருந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகராசிக்காரங்க. ஆலங்குடி குருஸ்தலம் விசேஷமான பலனை தரும், மறந்துடாதீங்க. பெரிய அளவு பலம், பெரிய அளவு சந்தோஷம், பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக சத்ரு நாசம் ஏற்படும். பழைய பகைகள் இருந்த அமைப்பு தீரும். கடன் வரும். ஏன்னா கடன் வந்தால் தானே முதலீடு வரும். ஸோ கடன் கண்டிப்பாக ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். தேக ஆரோக்கியம் புது பொலிவு பெறும். தேகத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கத்திக்காயம், கண்டிப்பாக சின்ன சர்ஜரி இல்லைன்னா சின்னதாக ஒரு ஸ்டிச்சஸாவது வரும். ஆனால் அது நல்லபடி ஆகிடும். அதனால் பயப்படக்கூடாது. மன நிம்மதி பெறுவீங்க. இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருப்பீங்கள, அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே சமயம் 8ல் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கறதுனால ராகுவால் ஏற்பட்ட மன அழுத்தம், ராகுவால் இப்போ ஏற்பட்ட ஒரு கோபம் அதெல்லாம் தீந்துடும். பெரிய அளவுக்கு சந்தோஷம் என்னன்னா, அதாவது முதலீடு சுற்றி முதலீடு செய்வீங்க. கடன் இங்கே வாங்குவீங்க, ஏல வாங்குவீங்க, பியில் கொடுப்பீங்க, பியில் வாங்குவீங்க, சியில் கொடுப்பீங்க, சியில் வாங்குவீங்க, டியில் கொடுப்பீங்க. ஏன் கொடுப்பீங்கன்னா இந்த குரு பார்வை அப்படி. அதனால் அந்த பண அமைப்பு பார்த்துக்கணும். ஹெல்த்தில் கண்டிப்பாக ஒரு சிக்கல் தீர்ந்துடும். அதனால் பயப்பட வேணாம். அது கண்டன்ற எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த கண்டத்திலேருந்து சந்தோஷமாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் வெளியில் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆரம்பத்திலே ஆலங்குடிக்கு போயிட்டு வருவது பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு. கடகராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடைய வீட்டில் கேது இருப்பதனால இந்த சத்ருவை எங்கள் வாயில் வார்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அவசரப்படக்கூடாது. எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட இருக்கவங்களே ஏதாவது உங்களை பற்றி தப்பாக பேசி பழி வாங்கி விட்டுருவாங்க. உஷார்.